அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபவுண்டிங் டைட்டன் மூலியமா மத்த 9 டைட்டன்ஸும் கிரியேட் ஆயிருக்கும். இந்த 9 டைட்டன்ஸ்ல வர இந்த டைட்டன்ஸோட பவர்ஸ், எபிலிட்டீஸ் இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காட் டைட்டன், ஜா டைட்டன், அப்புறம் ஆர்மர் டைட்டன பத்தி தான் பார்க்க போறோம். மீதி இருக்க 6 டைட்டன்ஸையும் பத்தி நம்ம வரப்போற வீடியோஸ்ல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனல பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, மறக்காம இந்த சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்கள வந்து சேரும். வாங்க வியூஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த டைட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டிங் டைட்டன் மூலியமா தான் கிரியேட் ஆச்சு. இந்த ஃபவுண்டிங் டைட்டன்ஸும், அப்ப இந்த டைட்டன்ஸ்லாம் எப்படி உருவாச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி டைட்டன்ஸ பத்தி கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோவ நீங்க பார்க்கலன்னா, மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் உங்களுக்கு ஐ ஐகான்ல கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ப கார்ட் டைட்டன் பத்தி பார்க்கலாம். இந்த கார்ட் டைட்டனோட யூசர் வந்து பீக் ஃபிங்கர் தான். 843வது வருஷத்துல பீக் ஃபிங்கர வந்து நம்ம கார்ட் டைட்டன இன்ஹெரிட் பண்றதுக்காக சூஸ் பண்ணியிருப்பாங்க. பீக்கும் கார்ட் டைட்டன இன்ஹெரிட் பண்ணதுக்கப்புறமா, மார்லி கவர்ன்மெண்ட் கூட சேர்ந்து பல வாருக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா. இந்த கார்ட் டைட்டனோட பவர யூஸ் பண்ணி பெர்டால்ட்ட வார் நடக்கிற இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணுவா. இது மூலியமா பெர்டால்ட் வந்து கொலோசல் டைட்டனா மாறி அங்க பெரிய டேமேஜஸ கிரியேட் பண்ணுவான். இந்த மத்த 9 டைட்டன்ஸ்ல இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்க டைட்டன்ஸ்ல கார்ட் டைட்டனும் ஒண்ணு. இப்போ நம்ப கார்ட் டைட்டனோட பவர்ஸ பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட்யூரன்ஸ். இந்த மத்த 9 டைட்டன்ஸ கம்பேர் பண்றப்ப, கார்ட் டைட்டனோட எண்ட்யூரன்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. எண்ட்யூரன்ஸ்னா டியூரபிலிட்டி இல்ல. ஒரு டைட்டன் ஷிஃப்டர டயர்டாக விடாம மல்டிபிள் டைம்ஸ் டைட்டனா மாத்த வைக்கிறது தான் இந்த எண்ட்யூரன்ஸ்ங்கிற பவரு. இது மூலியமா தான் பார்த்தீங்கன்னா, பீக் வந்து டயர்டே ஆகாம பல டைம் டைட்டனா மாறிட்டு இருப்பா. இன்ஃபாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பீக்கால டயர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி லிட்டரலா 100 டைமுக்கு மேல டைட்டனா மாற முடியும். ஸோ இப்படி தேவைப்பட்ட டைம்லாம் டக்கு டக்குன்னு டைட்டனா மாறுறதுனால, பீக் வந்து அவ்வளோ டேமேஜ் சஸ்டெயின் பண்ணாலுமே, இன்னொரு இடத்துக்கு ஈஸியாவே டைட்டனா மாறி போயிடுவா. மத்த டைட்டன் ஷிஃப்டர்ஸால ஒரு 10 டைமுக்கு மேலேயே அவ்வளோ சீக்கிரமா டைட்டனா மாற முடியாது. ஏன்னா, அவங்க வந்து அவ்வளோ ஃபேட்டிக் ஆயிட்டு ரொம்பவே டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனா பீக்குக்கு அத பத்திலாம் கவலையே இல்ல. ஆனா இந்த எண்ட்யூரன்ஸ்க்கான காஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பீக்கோட டைட்டனுக்கு ரொம்பவே டிஃபென்ஸ் கம்மி. இன்ஃபாக்ட் மத்த 9 டைட்டன்ஸ கம்பேர் பண்றப்ப, இருக்கறதுலே ரொம்ப ஃப்ராகைலான டைட்டனும் பீக்கோட டைட்டன் தான். இதுக்கு அடுத்ததா இருக்கிறது குவாட்ரிபிடல் ஃபார்ம். இந்த 9 டைட்டன்ஸ்ல ரொம்பவே அன்யூசுவலா நடக்கிற ஒரு டைட்டன்னா, நம்ம காட் டைட்டன் தான். காட் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 கால்ல தான் நடக்கும். ஒரு சிங்கமோ, புலியோ எப்படி 4 கால யூஸ் பண்ணி நடக்குதோ, அது மாரி தான் காட் டைட்டனும் நடக்கும். இதனால தான் இந்த டைட்டனுக்கு காட் டைட்டன்னே பேர் குடுத்திருப்பாங்க. இந்த காட் டைட்டனோட எபிலிட்டி இந்த டைட்டன மட்டும் அஃபெக்ட் பண்ணாம, டைட்டன் ஷிஃப்டரையுமே அஃபெக்ட் பண்ணும். இதனால தான் பீக்கும் சரி, இல்ல மத்த காட் டைட்டனோட இன்ஹெரிட்டர்ஸும் சரி, சில சமயங்கள்ல 4 கால்ல நடக்கிற மாரி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இன்ஃபாக்ட் பீக் வந்து ஆளுங்க கம்மியா இருக்கப்ப மோஸ்ட்லி 4 கால்ல தான் நடப்பா. இந்த 4 கால்ல நடக்கிறதுனாலயே காட் டைட்டனோட ஹைட் வந்து ரொம்பவே சின்னதா தெரியும். இதனால காட் டைட்டன வந்து எஃபெக்டிவா ஃபைட் பண்றத விட, காம்பேட் சப்ளைஸ தூக்கிட்டு போறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இது கூடவே காட் டைட்டனோட வாயில கூட நெறைய சோல்ஜர்ஸ் ஒளிஞ்சுகிட்டு, காட் டைட்டன ஒரு கன்னரி மிஷின் மாரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இத நம்ப கிரேட் டைட்டன் வார், அப்புறம் ஷினிகாஷிமா பேட்டில் அப்ப நெறையாவே பார்த்திருப்போம். இதுக்கு அடுத்ததா பார்க்க போற எபிலிட்டி ஸ்பீடு தான். காட் டைட்டனோட ஸ்பீடு வந்து லிட்டரலா மத்த 9 டைட்டன்ஸ் கூட கம்பேர் பண்றப்ப ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கும். காட் டைட்டன் கூட ஈடு குடுத்து போகக்கூடிய அளவுக்கு இருக்க ஒரே ஸ்பீடான டைட்டன்னா, அது நம்ம ஜா டைட்டன் தான். இந்த ஸ்பீடு கூட சேர்ந்து காட் டைட்டனுக்கு ஸ்டெல்த்துமே ரொம்ப ஜாஸ்தி. இந்த எபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நல்லா யூஸ் பண்ணி தான் ஹியூமானிட்டிஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஜரான லீவை கிட்ட இருந்தே ஜீக்க பீக் காப்பாத்துவா. இதுக்கு அடுத்ததா இருக்கிறது ஸ்பீக்கிங் எபிலிட்டி தான். நார்மலி டைட்டன்ஸால பேச முடியாது. பட் ஆனா வெறும் ஒரு சில டைட்டன்ஸால தான் பேச முடியும். அந்த டைட்டன்ஸ்ல நம்ம காட் டைட்டனும் ஒண்ணு. இதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போற டைட்டன் ஜா டைட்டன். ஜா டைட்டன் வந்து நம்மளுக்கு அனிமேல மொத்தம் 4 பேருக்கு நடுவுல சர்க்குலேட் ஆன மாரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 843வது வருஷத்துல மார்சல் காலியோட ஜா டைட்டனோட யூசரா தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ வந்து ஜா டைட்டனோட பவர் நம்ம மார்சல் கிட்ட இருக்கும். மார்சல் வந்து பாரடி ஐலாண்டுக்கு அவங்களோட ஆப்பரேஷனுக்காக போயிருப்பான். அந்த இடத்துல ymir வந்து மார்சல சாப்பிட்டுருவா. இதனால இந்த ஜா டைட்டனோட பவர் வந்து ymir கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் 845வது வருஷத்துல ymir வந்து ரெய்னர் அப்புறம் பெர்டோல்ட் கூட ஒண்ணா சேர்ந்து ரிட்டர்ன் மார்லிக்கே போயிடுவாங்க. அங்க வந்து மார்சலோட தம்பி ymir சாப்பிட்டுருவான். அப்புறம் ஃபைனலா ஃபால்கோ வந்து மார்சலோட தம்பிய சாப்பிட்டுருவான். இது மூலியமா மொத்தம் 4 பேருக்கு நடுவுல இந்த டைட்டனோட பவர் சர்க்குலேட் ஆயிருக்கும். ஒவ்வொரு டைட்டன் யூசரோட மென்டாலிட்டிய பொறுத்து தான் அந்த டைட்டன்ஸோட பவரும் இருக்கும். அதே மாரி இந்த ஒவ்வொரு டைட்டன் யூசருக்கும் ஒவ்வொரு பவர் இருந்துச்சு. அதுல இந்த ஜா டைட்டனோட பவர சூப்பரா யூஸ் பண்ணது நம்ம ஃபால்கோ தான். இப்போ நம்ம ஜா டைட்டன்ஸோட பவர பத்தி பார்க்கலாங்க. ஜா டைட்டனுக்கு ஸ்பீட் ரொம்பவே ஜாஸ்தி. ஆல்ரெடி நான் சொன்ன மாரி இதோட ஸ்பீடு வந்து காட் டைட்டனோட ஸ்பீடுக்கு ரொம்பவே ஈக்குவலா இருக்கும். ஆனா ஜா டைட்டன் கிட்ட இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா,
அதால எல்லா டெரென்ஸ்லயுமே இந்த ஸ்பீட வந்து ஒழுங்கா யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப கிராம்ப்டா, க்ரூக்கியா இருக்க பிளேஸ்ல தான் இதோட ஸ்பீட யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம டைட்டன் ஃபாரஸ்ட் மாரி இடத்துலலாம் இந்த ஜா டைட்டன மட்டும் விட்டுட்டா போதும். அவ்வளோதான். அந்த இடத்திலேயே புகுந்து எல்லாத்தையும் சர்வநாசம் பண்ணிடும். இதுக்கப்புறம் இந்த டைட்டனோட பேர்ல இருக்க எபிலிட்டியான ஜா. இந்த டைட்டன மத்த டைட்டன்ஸ்லருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வைக்கிற ஒரு விஷயமே இதோட பைட் ஃபோர்ஸ் தான். இந்த டைட்டனோட பைட் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த அளவுக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, மத்த டைட்டன்ஸ்லயே ரொம்பவே ஸ்ட்ராங்கான கிறிஸ்டல வச்சிருக்க வாரமர் டைட்டனோட கிறிஸ்டலயே இது ஈஸியா நொறுக்கிடும். இந்த வாரமர் டைட்டனோட கிறிஸ்டல உடைக்க ஈரனோட அட்டாக் டைட்டானுமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். ஆனா, இந்த ஜா டைட்டனோட பவர வச்சு வெறும் செகண்ட்ஸ்ல அந்த கிறிஸ்டல உடைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜாஸ சுத்தி வர மாஸ்க்குமே ரொம்பவே ஹார்டா இருக்கும். இது மூலியமா இந்த ஜா டைட்டனோட வாய் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடைஞ்சு போயிடாது. இதுக்கு அடுத்ததா இந்த ஜா டைட்டன நல்லா யூஸ் பண்ண ஃபால்கோவோட எபிலிட்டிய பத்தி பார்க்கலாம். மத்த டைட்டன் யூசருக்கும் ஃபால்கோக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபால்கோ வந்து பீஸ்ட் டைட்டன் மூலியமா ஒரு டைட்டனா கிரியேட் ஆயிருப்பான். இதனால ஃபால்கோ வந்து ஜா டைட்டன் ஆகுறப்ப, பீஸ்ட் டைட்டனுக்கு இருந்த அந்த முடிங்க எல்லாமே இந்த டைட்டனுக்கும் இருக்கும். இதனால அந்த பீஸ்ட் டைட்டன் கிட்ட இருக்க ஆக்ரோஷம் ஃபால்கோவோட ஜா டைட்டன் கிட்ட இருக்கும். ஒரு ஜெனரேஷன் ஆஃப் பீஸ்ட் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, பறவையா கூட இருந்திருக்கு. அதனால அந்த பறவையோட ட்ரைட்ஸுமே நம்ம ஃபால்கோவோட ஜா டைட்டனுக்கு வந்திருக்கும். இது மூலியமா தான் ஃபால்கோவோட ஜா டைட்டன் வந்து மத்த டைட்டன்ஸ் மாரி இல்லாம இது மட்டும் யூனிக்கா தன்னோட சிறகுகள விரிச்சு பறக்கும். ஃபால்கோட டைட்டன் பறக்க முடிஞ்சது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். இன்ஃபாக்ட் இது வந்து நம்ம ஏஓடியோட ஸ்டோரி லைன்லயே மிகப்பெரிய வேலையா பார்த்து விட்டுட்டு போயிடும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற டைட்டன் எல்லாருக்குமே ஓரளவுக்கு பரிச்சயமான டைட்டனான ஆர்மர் டைட்டன் தான். இந்த ஆர்மர் டைட்டனோட ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரே ஒரு கேரக்டருக்குள்ள தான் சர்க்குலேட் ஆயிருக்கும். ரெய்னர் பிரான வந்து 843ல ஒரு டைட்டன் ஷிஃப்டரா மாறுறதுக்கு சூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெய்னரோட பெர்சனாலிட்டி ஆர்மர் டைட்டனோட பவர்ஸ் கூட நல்லா மேட்ச் ஆகுதுங்கிறதுனால, ரெய்னர் வந்து ஆர்மர் டைட்டன இன்ஹெரிட் பண்ணியிருப்பான். இந்த ஆர்மர் டைட்டனோட பவர் பேர்ல இருக்க மாரியே ஆர்மர்ஸ உருவாக்கும். இந்த ஆர்மர் டைட்டனோட ஆர்மர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த அளவுக்குன்னா, இந்த பாரடைஸ் மக்களோட கேனன்ஸ்லாம் இந்த ஆர்மர் டைட்டனோட ஷெல்ல ஒண்ணுமே பண்ணாது. அவங்களோட ஓடிஎம் கியர் கூட இந்த ஆர்மர் டைட்டன் மேல பட்டாலே தூள் தூளா உடைஞ்சு போயிடும். நம்மளுக்கு இந்த டைட்டனோட ஆர்மர் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அனிமியோட ஸ்டார்ட்டிங்ல இவ்ளோ அழகா காமிச்சிருப்பாங்க. ஆனா, நம்மளுக்கு இந்த தண்டர் ஸ்பியர்ஸ் அப்புறம் பெரிய ஆர்ட்டிலரிஸ் இது எல்லாத்தையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கப்புறம், இந்த ஆர்மர் டைட்டனோட ஆர்மரும் சரி, டிஃபென்ஸும் சரி அவ்ளோ பெரிய விஷயமே இல்லங்கிற மாரி தான் இருக்கும். ஆர்மர் டைட்டனோட பெரிய வீக்னஸே அதோட ஸ்பீடு தான். இந்த ஆர்மர் எல்லாமே சேர்ந்து அதோட பாடி வெயிட்ட ரொம்பவே ஜாஸ்தியாக்கி விட்டுரும். அதனால தான் மத்த டைட்டன்ஸ் கூட கம்பேர் பண்றப்ப, ஆர்மர் டைட்டன் கொஞ்சம் ஸ்லோவாவே ஓடும். நம்மளுக்கு அனிமில சொன்ன இன்னொரு சின்ன வீக்னஸ் என்னன்னா, ஆர்மர் டைட்டனோட ஆர்மர நம்ப ஃபவுண்டிங் டைட்டன் நெனச்சா வித்தின் செகண்ட்ஸ்ல கிரம்பிள் பண்ணிடும். அப்படி ஆனா, இந்த ஆர்மர் டைட்டன் வந்து லிட்டரலா டிஃபென்ஸ்லெஸ்ஸா தான் இருக்கும். ஆனா, இந்த ஆர்மர் டைட்டன் நெனச்சா அந்த பாடிய விட்டு வெளிய வந்து மறுபடியும் புது ஆர்மர உருவாக்க முடியும். அந்த ஆர்மர் ரொம்பவே வீக்கா தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு அனிமில காமிச்ச ரொம்பவே அன்நோட்டிஸ்ட் வீக்னஸ் தான். ஸோ அவ்வளோதான் வீப்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. மத்த 6 டைட்டன்ஸையும் நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு அட்டாக் ஆன் டைட்டன் அப்புறம் மத்த அனிமிகள்ல இருந்து ஏதாவது வீடியோஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சூனர் ஆர் லேட்டர் அந்த வீடியோவ நான் அப்லோட் பண்றேன். அடுத்த வீடியோல உங்கள பார்க்குற வரைக்கும் டாடா, பாய் பாய்.